ஒரு அரசினுடைய இலக்கணம் என்ன? விவசாயத்தை பெருக்குவது, தொழிற்சாலையை உருவாக்குவது, இந்த ரெண்டையும் நவீனமயப்படுத்துவதற்கு கல்வியை உருவாக்குவது. அதை இந்திய நாட்டுடைய வரலாற்றிலேயே ஒரு ஆட்சியினுடைய இலக்கணம் என்ன என்பதை நடைமுறை வாழ்க்கையில் செய்து காட்டிய ஒரு ஒப்பற்ற தலைவன் தான் காமராஜ். சரி, அவர் கட்டின அத்தனை அணைகளும் இப்போ இருக்கா? ஏதாவது ஒரு அணை கீரடா விழுந்திருக்கா? ஏன் 500 கோடி ரூபாய்க்கு இங்க வேணாம், பிரதம மந்திரியுடைய சொந்த ஊர்ல குஜராத்ல ஒரு பாலம் கட்டினாங்களா? அது அடுத்த நாள் இடிஞ்சு விழுந்துச்சா? திறப்பு விழாக்கு முன்னாலே இடிஞ்சு விழுற பாலங்கள் இப்ப நிறைய இருக்கா? இதையெல்லாம் மக்கள் கவனத்துல பார்த்தாதான் ஒரு ஆட்சின்னா என்னன்னு தெரியும். இது காமராஜர் ஆட்சி இல்லையா? எது இது? ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி. என் மேல உங்களுக்கு என்னங்க அவ்வளவு கோபம்? ஐயா சார், காங்கிரஸ் அதுக்கு இணையாக காங்கிரஸுடைய ஸ்டேட்மெண்ட், காங்கிரசின் மூத்த தலைவர் ஐயா மறைந்த ஈவி இளங்கோவன் சொல்லிட்டு போயிருக்காரு. அத்தனை காங்கிரஸ் யாரால உட்கார்ந்து நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ஈவி எப்ப அரசுக்கு வந்தது அந்த ஆளு என்ன பின்னணி நீங்க சொல்லி நான் புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க திமிரா வேணாலும் எடுத்துங்க. இன்றைக்கு என்ன விட சீனியர் யார் இருக்கா சொல்லு? சும்மா அவர் சொன்னார் இவர் சொன்னார் இந்த கதையெல்லாம் ஏட்ட வேணாம். காங்கிரஸ் மேடையில அத்தனை தலைவர்களும் அதைத்தாங்க நான் சொல்றேன். ஸ்டாலின் வந்து காமராஜர் ஆட்சியை நடத்திட்டு இருக்காரு அப்படி சொன்னாரு. அவர் ஏதோ மென்டல் அர்த்தம். என்ன சார் பேசுறீங்க? உலகத்திலேயே ஒரு உன்னதமான ஆட்சியை ஒரு ஆட்சியின் இலக்கணமாக செய்து காட்டியவர் காமராஜுங்கிற அவர் ஆட்சி தான் இப்ப நடக்குன்னு சொன்னா எங்களை கேவலப்படுத்துறீங்களா நீங்க? அது அங்கேயே மேடையிலே நீங்க அப்போஸ் பண்ணிருக்கீங்க. யாருமே பேசலையே இல்ல. அங்க மறுநாள் யாராவது அறிக்கை கொடுத்து செல்வ பிறந்தகை கூட இதை இந்த மாதிரி ஒருத்தர் பேசுறதுக்கு காமராஜர் கூட்டத்துல முன்னால 4 பெண்களே எந்திரிச்சு பேசாத உட்காரியாண்டாங்க. அது உங்களுக்கு தெரியல. அவங்க எதிர்க்கிறாங்களா இல்லையா? நான் உங்களை பார்த்து கேட்கிறேன் சார், அது சரியானு கேட்கிறேன். மீடியா, ஒரு நாட்டுல மீடியா விழிப்பா இருந்தாவே மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்ச்சி வரும். சரி, நீங்க அவர்களுக்கு விழிப்புணர்ச்சி உருவாக்க நீங்க அதை சொல்லணும். இல்ல, நாங்க விழிப்போடு பல விஷயத்தை எடுத்துட்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறோம். அதைத்தான் நீங்க அங்க நின்னுகிட்டு பக்கத்திலேயே உட்கார்ந்து நான் என்ன சொல்றேன், நீங்க உங்க கடமையை சரியாக செய்யுங்கள். சரி, நான் என் கடமையை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். இதுதான் என்னுடைய பதில்.